Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். லேடிஸ், ஸ்கூல் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இந்த ஹேக்ஸ் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய லைக்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி ஹை போனி ஹேர் ஸ்டைல் தான் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம ரெகுலராக ஹை போனி போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் வந்து கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிரும். நம்ம இழுத்து டைட்டாக கட்டுறதால இந்த முடியெல்லாம் வீக்காகி கொட்டிடும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கேப்ஸ் தெரியும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்கேல்ப் தெரியுது, அதை கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு குவிக்கான ஹேக் பார்க்கலாம். இதுக்கு வந்து பிளாக் இல்லைன்னா டார்க் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பவுடர் இல்லை ஐ ஷேடோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேப்பெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக கவர் ஆயிரும். ஆனால் இந்த ஐப்ரோ பவுடர் ஐ ஷேடோலாம் கெமிக்கல் தானே, இதை தலையில் ரெகுலராக யூஸ் பண்ணால் இன்னும் முடி கொட்டி போயிடாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்கான கண்மை எல்லாம் வந்து இப்போ கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு கண்மை வாங்கிட்டு அதை வந்து லைட்டாக விரலில் தொட்டு நம்ம அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக பிளெண்ட் ஆயிரும். முடி உதிருமோன்னு பயப்பட தேவையில்லை. இது இயற்கையான ஆர்கானிக் பொருள் அப்படிங்கிறதால நம்ம கவலை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சில லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கை கால்லலாம் ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ அடிக்கடி பார்லர் போய் வேக்சிங் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னா வீட்டிலையே ஜென்ஸ் பயன்படுத்துகிற ரேசரை யூஸ் பண்ணி சோப்பு பயன்படுத்தி வந்து ஷேவ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரை ஆகி எரிச்சல் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் லேடிஸ் பயன்படுத்துறதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட ரேசர்லாம் வந்து வருது. இந்த ரேசர் நம்ம பயன்படுத்தும் போது தனியாக சோப்போ இல்லை ஷேவிங் லோஷனோ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வந்து மாய்ஸ்சரைசிங்கான ஜெல் பார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தண்ணியில் டிப் பண்ண உடனே அதிலேருந்து ஒரு ஜெல் மாதிரி சோப் மாதிரி அதுலேயே வரும். நம்ம அதை பயன்படுத்தி ஷேவ் பண்ணும்போது எரிச்சல் இருக்காது, ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாது. இந்த மாதிரி லேடிஸ்க்காக டிசைன் செய்யப்பட்ட ரேசர் யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து டிலே ஆகும். ரொம்ப நாள் கழித்து தான் திருப்பியும் ஹேர் க்ரோ ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து பிரேசியர்ஸ் வாங்கும்போது எப்போவுமே ஒயிட் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு கலரும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையாது. எப்போவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஒயிட் கலர் பிரேசியர் போடக்கூடாது. அது அப்படியே பளிச்சுன்னு வெளியில் தெரியும். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஸ்கின் கலர் இன்னர் வேர் போட்டோம் அப்படின்னா அது பளிச்சுன்னு வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போவுமே ஒயிட் பிளாக் அப்படி சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட் பிங்க் கலர், ஸ்கின் கலர், பீச் கலர், கிரே கலர் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். லைட் கலர் ட்ரெஸ், டார்க் கலர் ட்ரெஸ் ரெண்டுக்குமே சூட் ஆகும். பளிச்சுன்னு வெளியில் தெரியாமல் ரொம்ப நீட் லுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பிரேசியர்ஸ்லேயே நிறைய விதமான பிரேசியர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி பிரேசியர்ஸ், நம்ம வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பிரேசியர்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி மோல்டட் பிரேசியர்ஸ், டிசைனர் பிரேசியர்ஸ் எல்லாம் வந்து டிஷர்ட், குர்த்தி, வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். பார்க்குறதுக்கே ஒரு நீட் லுக் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரேசியர்ஸ் வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் பிரேசியர்ஸ்லேயே இப்போல்லாம் நோ சாக் பிரேசியர், மினிமைசர், சீம்லெஸ் பிரேசியர் இந்த மாதிரி நிறைய டைப் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பிரேசியரை கரெக்டான சைஸில் சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நாள் பூரா நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து வேர் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நோ சாக் பிரேசியர். ஒரு சிலருக்கு டெலிவரிக்கு அப்புறமா பிரெஸ்ட் சாகிங் இஷ்யூ வந்து இருக்கும். அதுக்கு வந்து டெய்லி வேர் பண்ணிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான நோ சாக் பிரேசியர்ஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் ஸ்டிச்சஸ் இருக்கும், கீழேயும் ஸ்டிச்சஸ் இருக்கும்.
ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சாகிங் இஷ்யூக்காகவே இந்த பிரேசியர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சீம்லெஸ் பிரேசியர். இங்கெல்லாம் வந்து எந்த ஸ்டிச்சுமே இருக்காது. அதனால டிஷர்ட் குர்த்திக்கெல்லாம் வேர் பண்ணால் கூட இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிரேசியரில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சைடு பல்ஜிங் இஷ்யூ எல்லாம் இல்லாமல் ஒரு நீட்டான கவரேஜ் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி திக்கான ஸ்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து நார்மலான ஹூக்ஸ் இருக்குது. ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்க இந்த டைப் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா எம் டைப் ஸ்டிச்சஸோட எல்லா பக்கமும் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து மெஷ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திக்கான ஸ்ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரேசியர் வந்து ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்க, சாகிங் இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபுல் கவரேஜோட நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிரேசியர் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா மாதிரி இருக்குது. அழுந்துற மாதிரியான எலாஸ்டிக் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டான எலாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பிரேசியர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பேக் க்ளோஷரோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரேசியர்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். மோல்டட் பிரேசியர்ஸ் வந்து பாடி ஹக்கிங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு, அதாவது டிஷர்ட் மாதிரி உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு, கொஞ்சம் ஃபிட்டிங்கான குர்த்திக்கெல்லாம் வந்து ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். ஆனால் எனக்கு மோல்டட் பிரேசியர் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன மோல்டோட பிரேசியர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பிரேசியரில் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வேர் பண்ணும்போது டிஷர்ட் குர்த்திக்கெல்லாம் வந்து ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பிரேசியர்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷையவே.comங்கிற வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷையவேல எப்போவுமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். பை 2 get 3 ஃப்ரீ, ஃப்ளாட் 50% ஆஃப், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த எல்லா பிரேசியருமே பை 2 get 3 ஃப்ரீ ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். ஸ்டிச்சிங்கு, ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷையவேல பிரா சைஸ் கால்குலேட்டர் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய கரெக்டான இன்னர் சைஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேண்ட் சைஸையும் பஸ்ட் சைஸையும் மெஷர் பண்ணிவிட்டு அந்த பிரா சைஸ் கால்குலேட்டரில் போட்டு உங்கள் கரெக்டான இன்னர் சைஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷையவேல கேஷ் ஆன் டெலிவரி, 15 days எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரிட்டர்ன் பாலிசி கூட இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Queen100ங்கிற நம்ம கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடிக்கடி கமெண்ட்ஸில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் ஐடியாஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் பர்த்டே, ஆனிவர்சரின்னு அடிக்கடி கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. என்ன கிஃப்ட் கொடுக்கறதுனே தெரியல, ஏதாவது நல்ல கிஃப்டிங் ஐடியா சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகமாக கிஃப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரிஸு. சில்வர் ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக கிளாஸி லுக்கில் நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் பியூர் சில்வர் ஜுவல்லரி. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜுவல்லரி ஷாப்ஸில் நீங்கள் வாங்கலாம். ஆன்லைனில் அமேசானில் சர்டிஃபிகேஷனோட பியூர் சில்வர் ஜுவல்லரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் வருஷங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக கூட நம்ம வாங்கிக்கலாம். 70 to 80% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் வேஸ்ட்டாக போகாத ஒரு நல்ல கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரிஸை. கம்மல், ஜிமிக்கி அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கே வாங்கலாம். ஒரு 1000-2000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செயின், பிரேஸ்லெட் எல்லாம் கூட வாங்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கருத்து போகிறதில்ல, நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கையில் வாட்சு, ஒரு கையில் பிரேஸ்லெட் போடுற மாதிரி பிரேஸ்லெட்ஸ் கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பாய்ஸ்க்கு, ஜென்ஸ்க்கு கூட நல்ல ஸ்டைலிஷான பேட்டர்னில் செயின், பிரேஸ்லெட் எல்லாம் சில்வர் ஜுவல்லரியில் நம்மளுக்கு கிடைக்குது. பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிரேஸ்லெட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்சு. இதுவும் ஒரு சூப்பரான கிஃப்டிங் ஐடியா. இதில் வந்து ஸ்டெப் கவுண்டிங் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், நம்ம ஆக்டிவிட்டி லெவல் என்ன, நம்ம என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் எல்லாத்தையும் இந்த வாட்சில் ட்ராக் பண்ணிக்க முடியும். கால் அட்டன் பண்ணிக்கலாம், மெசேஜ் படிச்சுக்கலாம். நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா, மியூசிக் ஆப்பெல்லாம் இந்த வாட்ச் வழியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது போக ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது,
கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் வாட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டில் நம்மளால் வாங்க முடியும். எனக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், டைம் பார்க்குறது இது மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சா இதுலேயே சின்ன சைஸ் வாட்ச் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட் வாட்ச், ஃபிட்னஸ் வாட்ச் எல்லாமும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கிஃப்டிங் ஐடியாஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸியாக இருக்க லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு அதிகமாக நேரம் செலவு பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸுக்கு க்ளோ கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேஷியல் வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஆலோவேரா வேணும். நேச்சுரல் ஆலோவேராவாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நேச்சுரலாக ஆலோவேரா கிடைக்கல அப்படின்னா கலர் எதுவும் சேர்க்காத ஆலோவேராவை நேச்சுரல் பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பொடி ஸ்கின்னை டீடேன் பண்ணி நல்லா க்ளோ கொடுக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இந்த சுகர் ஸ்க்ரப் மாதிரி ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அந்த ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு, டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துரும். இது கூட ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற லிக்விட் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் கரையிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். இதை இப்படி எடுத்து ஃபேஸு, கழுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நார்மல் பச்சை தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். நல்ல டீடேனிங் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல டீடேனிங் ஆகிருக்கு. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.